राम हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे कृष्ण कृष्ण हरे हरे राम 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 हरे हरे राम राम हरे हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 कृष्ण कृष्ण हरे गोविंद नाम संकीर्तनम यस्यात्मभूतस्य गुरोः प्रसादात् अहं विमुक्तोऽस्मि शरीरबन्धात् सर्वोपदेष्टुः पुरुषोत्तमस्य तस्याङ्घ्रियुग्मं प्रणतोऽस्मि नित्यम् प्रह्लाद नारद पराशर पुण्डरीक व्यासाम्बरीष सुखसौनक भीष्मदाल्भ्यान् रुक्माङ्गदार्जुन वसिष्ठ विभीषणादीन् पुण्यानिमान् परमभागवतान् स्मरामि श्रीकान्तो मातुलो यश्च जननी सर्वमङ्गला जनकः शङ्करो देवः तं वन्दे कुञ्जराननं जन्माद्यस्य यतोऽन्वयाजितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि धर्मप्रोज्झितगैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तावत्रयोन्मूलनम् श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषिभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिकाः भुवि भावुकाः कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं गोपिका जीवनस्मरणम् என்று பகவத்கீதையில வேதாத்தியனம் பண்றது சிறந்ததுதான், தபசு பண்றதும் சிறந்ததுதான், தானம் என்ற மனோபாவம் வேணும், யாகம் முதலியதானே சத்காரியங்களே அவசியம் செய்யணும். ஆனா பகவான் சொல்றான் அதனால தன்னை அடைய முடியாதுங்கிறான். அதான் ஒரு ஆச்சரியம். அடைய முடியாதுன்னா அதை போய் செய்வானே அப்படின்னு கேட்டா செய் அப்படின்னு சொல்றான். யஜ்ஞதான தபக்கர்ம ந தியாஜ்யம் காரியமேவ தத்.
யஜ்யமோ தானமோ தபசோ நத்தியாஜ்யம், விட்டுவிடக்கூடாது. காரியமேவ தத், அது அவசியம் பண்ணணும் அப்படிங்கிறா. ஆனா அதனால என்ன அடைய முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, பக்தி இல்லாத தானம், பக்தி இல்லாத யாகம், பக்தி இல்லாத தபசு, பக்தி இல்லாத தர்மம், நீ பக்தி இல்லாத எதை பண்ணினாலும் என்ன அடைய முடியாது அப்படின்னு அர்த்தமே தவிர அதெல்லாம் பண்ணாதேன்னு அர்த்தம் இல்லை. பின்ன என்ன அர்த்தம்? பக்தியோட செய்யும். பக்தியோட தானம் பண்ணினாலும் ஒரு ஏழைக்கு நாம் செய்யும் பொழுது உபகாரம், அவன் இல்லாத போனா கஷ்டப்படுவான், அவன் சோத்துக்கு திண்டாடுவான், நம்ம கொடுத்தாதான் சாப்பிடுவான் அப்படின்னு பண்ணினா தானம்ங்கிறது தானமானாலும் கூட அது முக்கிய தானமாகாது. கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு பண்ணினியானா முக்கிய தானமா போயிடும். தானமே தான் நீ கையிலேன்னு கொடுக்குற. அப்படி கொடுக்கும் பொழுது அவனுக்கு நான் உபகாரம் பண்றேன்னு நினைச்சுன்னு கொடுத்தியானா நீ யாருடா உபகாரம் பண்றதுக்கு? சர்வேஸ்வரன் இருக்கும் போது அவன் சமஸ்த ஜீவன்களையும் படைச்சிருக்கா, நீ யாரு உபகாரம் பண்றதுக்கு? நான் உபகாரம் பண்றேன் அப்படின்னு நினைச்சுன்னு சொல்லாம கிருஷ்ணார்ப்பணம் அப்படிங்கிற புத்தியோட நீ செஞ்சு விட்டியானா அந்த தானம் சுகுணமா இருக்கு, இல்லாத போனா அகம்பாவம் ஆயிடுறது. அதுபோல யஜ்யத்தை பண்ணினாலும் நான் யஜ்யம் பண்றேன் அப்படின்னு நான் பெரிய தீட்சிதன், என்ன போல யார் ஹோமம் செய்வா அப்படிங்கிற அகம்பாவம் இருந்துட்டுனானா அது அசுர தர்மம் ஆயிடுது, தேவகுணமாகாது. அந்த யஜ்யத்தை பண்ணினாலும் நாராயணாயேதி சமர்ப்பயாமி என்று பகவானுக்கு அதை அர்ப்பணமாக பூஜையாக செய், பக்தியோட செய். தபசு பண்ணினாலும் ஹிரண்யகசிபு தபசு பண்ணலையோ, ராவணன் தலையே அறுத்து ஹோமம் பண்ணலையோ, எல்லாரும் இவ்வளவு நெய்ய தானே ஹோமம் பண்றா, நெய்ய கூட சரியா பண்றதில்லை, கடையில வாங்கி ஹோமம் பண்றா, உண்மையான நெய் கிடையாது. நெய் ஹோமத்தை கொஞ்சமா வச்சுண்டு குச்சி ஹோமம் நிறைய பண்ற, வண்டி நிறைய சமித்து கொண்டு இறைக்கண்டு, ஆனா நெய்யில தொட்டு தொட்டுட்டு சமித்த போறோம், நெய்ய போய் வேஸ்ட் ஆக்குவானே. ஆனால் நிறைய குச்சியை போட்டாலேயே நெருப்பு பெருசா எரிஞ்சுடும். பார்க்கறதுக்கு அங்க ஏதோ கிரியா விசேஷ பகுலாம், பெரிய கிரியா ஏதோ நடக்கிறது அப்படின்னு பார்த்தா தெரியறது, அது பொறுமை ஜனங்களுக்கு. ஆனா ஈஸ்வரன் சொல்றான் பக்தியோட செய் என்று சொல்லு. தபசுமா அசுரத்தனமா செய்யக்கூடாது, யாகமும் ராவணன் தலையாறுத்து ஹோமம் பண்ணது போல அசுரத்தனமா செய்யக்கூடாது. எது செய்தாலும் பண்போட வினயத்தோட பக்தியோட செய்யணும். அப்படிங்கிறதுனால நாகம் வேதேகி ந தபஸா நதானேன்னா, பக்தி இல்லாத எதுவுமே ஒரு மனுஷனுடைய உயர்வுக்கு ஹேதுவாயிடாது. பிரகலாதன் சொல்றான், மன்யே தனாபிஜன ரூப தபஸ்ருதௌஜஸ்தேஜ பிரபாவ பல பௌருஷ புத்தி யோகாஹ நாராதராயகி பவந்தி பரஸ்ய பும்சஹ பக்தியா துதோஷ பகவான் கஜயூதபாஜே. மன்யே தனாபிஜன, ஒரு கோட்டீஸ்வரர் வந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா பகவான் ஆச்சரியமாடி பார்க்க மாட்டானா, யாரோ நம்மளை தேடி வந்திருக்கிறாளே அப்படின்னு கோலாகலம் பார்ப்பனா. 2 கார் போறதுனாலே இன்னைக்கு யாரோ வந்திருக்கா, நமக்கு பழங்கள்லாம் வாங்கிட்டு வருவா அப்படின்னு பகவான் பார்க்க போறானா. ஏன்னா மகாலட்சுமி அவனுக்கு பாத சேவை பண்றா, கோட்டீஸ்வரன் அவனுக்கு ஒரு பெருமையா. கோட்டீஸ்வரனா ஆனது மகாலட்சுமியானதானே. அந்த மகாலட்சுமி அவன் பார்த்து பிடிச்சுட்டு தொங்குறா, ஒரு கட்டாட்சம் பண்ணு அப்படின்னு கேட்கிறா. அப்போ படிப்புல சிறந்தவர் வரார் அப்படின்றது, அடாடா மகா பண்டிதராச்சே அப்படின்னும் பகவானுக்கு ஆச்சரியமா இருக்காது. ஏன்னா வியாசர் முதலிய பெரிய பெரிய மகா ஞானிகள் அவன் திருவடியை ஆசிரியிருக்கும் பொழுது பண்டிதனிடத்திலேயா ஒரு ஆச்சரியம் வர, பெரிய சங்கீத வித்வானத்தில் வந்திருக்கிறார்னா ஒரு பாட்டுக்காக நாரதரே காத்துன்னு இருக்கார். அதனால பெரிய சங்கீத வித்வான் இருக்காக கூப்பிட வர அப்படின்னு பகவான் கேட்க மாட்டானா. ஆனால் நாரதர் ஒரு பாட்டு சந்நிதியில பாட கிடைக்குமா அப்படின்னு காத்துன்னு இருக்கிறார். நாரதாதிகளை கான கெழுவ துரையே அப்படிங்கிறார் புரந்தரதாசர். துரைன பிரபு, நாரதாதிகளுடைய கானத்தை கேட்கக்கூடிய பிரபு. நீ தலைய ஆட்டின்னு உருட்டேன்னு பிரமாதமா இங்க ஒரு கச்சேரி பண்ற வாய்ப்பு கிடைச்சதுன்னு பண்ணினியார பொது ஜனங்கள் வேணா சபாஷ்பா, அவங்கிட்டே சபாஷ்னு வரணுமே.
அது எப்படி கானம் பண்ணினா அவன் சந்தோஷப்படுவான்? எதைத்தான் நீ செய், அவன் ஆச்சரியப்பட மாட்டானா? அவன் ஆச்சரியப்பட மாட்டானா? அவன் யோகத்துல சிறந்தவன், ஹடயோகி. எப்பேற்பட்ட ஹடயோகியா இருந்தாலும் அவன் ஆச்சரியப்பட மாட்டான். பகவான் ஆச்சரியம், சாதுக்கள் ஆச்சரியப்பட மாட்டான் எப்பேற்பட்ட ஹடயோகியா இருந்தாலும். அதனால அவ்வளவையும் விட்டுட்டு கர்தம பிரஜாபதி 10,000 வருஷம் தபசு பண்ணினார். ஹடயோகம். பகவான் பிரத்யட்சமாகல. கடைசியில நிஷ்ட கலைஞ்சு எழுந்துட்டார். பிரபு, உனக்கு நான் 10,000 வருஷம் தபசு பண்றது உனக்கு விலையா? உனக்கு ஒரு விலையா? உன்னுடைய மதிப்பு என்ன? நீ ரொம்ப கிராக்கியானவன். எல்லாத்துக்கும் மதிப்பு போட்டு விடலாம், உனக்கு மதிப்பு போட முடியாது. எல்லாத்துக்கும் மதிப்பு போட்டு விடலாம், தங்கத்துக்கும் மதிப்பு போட்டு விடலாம், வைரத்துக்கும் மதிப்பு போட்டு விடலாம். ஆனா உனக்கு மதிப்பு போட முடியாதுங்கும் போது நான் எவ்வளவு தபசு பண்ணினா நீ கிடைப்ப? என் தபசுக்கு நீ கிடைக்க போறது இல்லை. உன்னை பிரத்யட்சமா பார்க்கறதுக்கு நான் என்ன பண்ணினா பிரத்யட்சமா பார்ப்பேங்கிறது எனக்கு தெரியலையே அப்படின்னு கண்ணீர் விட்டாரா. எதுல பகவான் வந்துட்டான்? அப்ப எதுனால் எல்லாத்திலையும் மார்க் வாங்கினா பகவான் வரதில்லை, எல்லாத்திலையும் ஃபைலா போனாக்க பகவான் வந்துடுறான். எல்லாத்திலையும் ஃபைலா போற. அப்ப அவன் என்ன சொல்றான்னால், நீ வர்ணாசிரம தர்மங்கள் எல்லாம் 100க்கு 100 அனுஷ்டிச்சியா? இல்ல, ஃபைல் ஆயிட்ட. நான் தர்ம நிஷ்டோஸ்மி. உனக்கு ஆத்ம ஞானம் சித்திச்சுதான். ஏதோ கொஞ்சம் பாடுபட்டேன், நிறைய பிலாசபி எல்லாம் படிச்சேன், கொஞ்சம் வந்தா தேவலேன்னு ஆசைப்பட்டேன், ஃபைல் ஆயிட்டேன். ஆத்மவேதி. அஷ்டாங்க யோக அபியாசம் பண்ணினியா? கொஞ்சம் அபியாசம் பண்ணி பார்த்தேன், தனித்த ரூம்ல உட்கார்ந்து ஏதோ சமப்பட்டேன், எவ்வளவு தூரம் முன்னுக்கு போனேன்னு தெரியல, ஃபைல் ஆயிட்டு. நச்சாத்ம வேதி ந பக்திமானு. பக்தி யோகமும் எனக்கு வரல. யம நியம ஆசன பிராணாயாமாதிகள் தான் பக்தி யோகம். உபாசன மார்க்கமும் எனக்கு வரல. பின்ன எனக்கு என்ன வரப்போறது? அகிஞ்சனஹான். அதனால என்னை பத்தி கர்மயோகி, ஞான யோகி, பக்தி யோகி அப்படிங்கிற பெயரெல்லாம் போகி அகிஞ்சனன் அப்படின்னு ஒரு பெயர் எனக்கு கிடைச்சிருக்கு. அதாவது லாயக்கு இல்லாதவன் அப்படி ஒன்று பெயர் கிடைச்சு. ஒண்ணுக்கும் லாயக்கு இல்லாதவன் அப்படின்னு. கடைசியில எங்கடா போகலாம் அப்படின்னால், எங்க போனாலும் ஏதாவது லாயக்கு இருந்தா தானே வான்னு கூப்பிடுறா. ஒன்னும் லாயக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டா உடனே கோலாகலன் வான்னு கூப்பிடுறான். அகிஞ்சனகா அனன்யகதிகி சரண்யா. எனக்கு ஏதாவது கிஞ்சனா ஏதாவது ஒரு தகுதி அது இருந்துதானா அந்நியகதி எனக்கு உண்டு. தகுதி இருக்குன்னு அங்க போயிடுவேன். எனக்கு அகிஞ்சனகா தகுதி இல்லை அப்படிங்கிறதுனால அனன்யகதி, அந்நியகதி இல்லை அப்படின்னு உன்னுடைய கிருபையை தவிர எனக்கு வேறு லட்சியம் இல்லை. அந்த கிருபையை ஆசிரியிச்சு வரேன் அப்படிங்கும் போது நான் அப்ப உயர்ந்த ஜாதின்னு சொல்லிக்க முடியுமா? இல்ல உயர்ந்த படிப்புன்னு சொல்லிக்க முடியுமா? உயர்ந்த உத்தியோகம்னு சொல்லிக்க முடியுமா? சர்வேஸ்வரன் எதிரில் எந்த உத்தியோகம் உயர்ந்தது? எதை சொல்லிட்டு அவன் சந்நிதிக்கு வர முடியும்? அவன் சந்நிதிக்கு நான் பெரிய உத்தியோகஸ்தன் அப்படிங்கிற தோரணையில வரக்கூடாது, பெரிய பண்டிதன் அப்படிங்கிற தோரணையில வரக்கூடாது, பெரிய கோட்டீஸ்வரன் அப்படிங்கிற தோரணையில வரக்கூடாது, பெரிய பதவியில இருக்கேன் நான் தான் முதல் மந்திரி அப்படிங்கிற தோரணையில வரக்கூடாது, பிறகு நான் பெரிய சாதகன் யோகீஸ்வரன் அப்படிங்கிற தோரணையிலையும் வரக்கூடாது. ஒரு தோரணையில அவன் சந்நிதியில வரலாமா? யாரா இருந்தாலும் பக்தன் அப்படிங்கிற ஒரு தோரணை. அங்க வரவேற்பு அதுக்கு உண்டிதான். எந்த ஒரு சந்நிதியில பக்தனுக்கு வரவேற்பு. பக்தன்கிற ரீதியில எல்லாரும் சமம், ஒருத்தரும் வரக்கூடாதுங்கிறது இல்லை. ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிறவனும் பக்தன், பதவி இல்லாம திண்டாடுறவனும் பக்தன், கோட்டீஸ்வரனும் பக்தன், பிச்சைக்காரனும் பக்தன், பிராமணனும் பக்தன், சண்டாளனும் பக்தன். அதனால பகவான் கதவை திறந்து வை. அங்க பக்தன்கிற ரீதியில வரவேற்பே தவிர வேற பேதத்தை பார்த்து நீங்க நில், நீ அங்க நில், நீ அந்த கோடியில இரு, நீங்க வராதே அப்படின்னு சொன்னா அது பகவானுக்கு பிடிக்காது. அதனால சொல்றார் விப்ராத். அடுத்த ஸ்லோகத்துல பிரகலாதன் சொல்றான், விப்ராத் விஷட்குணயுதாத் அரவிந்த நாப பாதாரவிந்த விமுகாத் ஸ்வபச்சம் வரிஷ்டம்
மன்யே ததர்ப்பித மனோவச்சனே ஹிதார்த்த பிராணம் புனாதி சகுலம் நகுலம் நிரஸ்தமானஹ. எவன் ஒருவன் நான் உயர்ந்த பிராமணன், எனக்கு கிருபை பண்றதுக்கு என்ன அப்படின்னா பகவானுக்கே சிரிப்பு வந்துடும். ஒரு பிராமணன் பகவானுடைய சன்னிதானத்துல நிற்கிறான். ஒரு நீச்சன் கோவிலுக்குள்ள வரதில்லை அப்படின்னு அவனுக்கு பின்னாடி ரொம்ப தூரத்துக்கு அந்தாண்ட நிற்கிறானா. இந்த பிராமணன் சொல்றான், இந்த நீச்சனை பார்த்தான், பகவான் கிட்ட சொல்றான், அதோ கோவிலுக்கு வர தகுதி இல்லாம நிற்கிறானே ஒரு நீச்சன், அவனை போலையானா? நான் பிராமணன், சம்ஸ்கிருதம் படிச்சிருக்கேன், சந்தியாவந்தனம் தவறாத பண்றேன், அனுஷ்டானங்கள்லாம் பண்றேன், நான் தலையில சிக வச்சுட்டு இருக்கேன், நெத்தி கட்டுன்னு இருக்கேன், பஞ்சகச்சம் கட்டின்னு இருக்கேன், மடியா வந்திருக்கேன், எனக்கு அனுகிரகம் பண்றதுக்கு கிருஷ்ணா என்ன அப்படிங்கிறான் ஒரு பிராமணன். இந்த கோடியில நின்றுண்டு இவரை பார்க்கறான் ஒருத்தன். அவன் பகவானை பார்த்து சொல்றான், ஐயோ அது ஒரு சுவாமி நிக்கிறாங்களே, அவரை போல நான் உயர்ந்த ஜாதியில பிறந்தவன் இல்லை, நான் சம்ஸ்கிருதம் படிச்சவன் இல்லை, எனக்கு எந்த அனுஷ்டானமும் தெரியாது, என்ன பாபம் பண்ணினேனோ இப்படி பிறந்தேன், பிரபு எனக்கு கிருபை பண்ணணும், எனக்கு நீ கிருபை பண்ணணும் அப்படிங்கிறான். அப்போ பகவானுடைய கட்டாட்சமே இந்த முன்னாடி இருக்கிறவன் மேல பட்டனு விழாது. கோடியில யார் இருக்கிறாளோ அவன் எட்டகேன் பார்வைதான் பகவானுக்கு, கிட்ட பார்வை மந்தம், கிட்ட பார்வை வந்து எட்டகேந்து ஏன்னா நீ கியூவில கடைசியில நிக்கிறவன் தத் பிருத்திய பிருத்திய பரிசாரக பிருத்திய பிருத்தியன்னு அடியார்க்கு 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 அடியார்னா இந்த முதல்ல நிக்கிறார் நினைச்சுட்டு இருப்பார், நமக்கு தான் முதல் தீர்த்தம்னு நினைச்சுட்டு இருப்பார். இந்த பகவானுடைய கண்ணு எங்க போய் விழும்? கோடி அங்கேன்னு முதல், இங்கே யார் கோடியில் இருக்கிறானோ அவன் முதல்ல கிருபைய பெறுவான், யார் முதல்ல இருக்கிறானோ அவன் கடைசியில வந்துடுவான், யார் நான் முதல்ல நின்று இருக்கிறானோ அவன் கடைசியில வந்துடுவான், யார் எல்லாருக்கும் கடையேன்னு இருக்கிறானோ அவன் முதல்ல வந்துடுவான். அப்படி ஒரு பார்வை விட்டா யாருக்கு வினயம்னு இருக்கோ அவர்களிடத்துல பகவானுக்கு கட்டாட்சம் உண்டாக. அப்படிங்கும் பொழுது ஜாதி வரம்புலாம் உலக நியதிக்கு நமக்கு தேவைப்படுறதுனால அந்த ஜாதி வரம்புகளை ஏற்படுத்தினாலே தவிர பரமாத்மாவுக்கு என்ன ஜாதி உண்டு, என்ன வரம்பு உண்டு? ஞானிகளுக்கும் இல்லை, பிரம்மபூதாளான ஞானிகளுக்கும் இல்லை, பரமாத்மாவுக்கும் இல்லை. அதனால எல்லா ஜாதியிலையும் பக்தர்கள் கட்டிக்கிறான், அவ்வளவு பேர்களையும் கட்டிக்கிறான். ந ஜாதி பேதா கிருஷ்ணஸ்ய சர்வலோகைக சாட்சிணஹ ததாபி பிராமணா வியர்த்தம் முஹ்யந்தி பிராஜ்யமானினஹ. இது மாதிரி தைரியமா சொல்றது ஒரு பிராமணா. ந ஜாதி பேதா, ஜாதி பேதம் இல்லே கிருஷ்ண பரமாத்மாவுக்கு. அப்படி இருந்தும் பிராமணானா ஏனோ கொஞ்சம் மயங்கரா. அவளுக்கெல்லாம் நம்ம அலாதி அலாதின்னு தோன்றது, நம்ம மடி மடின்னு தோன்றது, ஒருத்தர் மேல படக்கூடாதுன்னு தோன்றது. எனக்கு தோன்றது சில சமயம் யாராவது என் மேல பட்டுடுவா, பட்டதும் அவன் மேல பட்டுட்டாளே அப்படின்னு தோணும். அப்புறம் அடுத்த க்ஷணம் உள்ளேன்னு ஒருத்தன் பேசுவான், நீ பட்டதுனால அவ சுத்தம் அடைவாளா இல்ல அவ உன் மேல பட்டதுனால நீ அசுத்தம் அடைஞ்சிருவியா அப்படின்னு பேச. நாம அவன் மேல பட்டுட்டோம் அப்படின்னு சொன்ன, அடாடாடா மேல பட்டுட்டாளே அப்படின்னு நம்ம தோணித்துன்னா அவள் உன்னை விட அசுத்தமா இருக்கணும், அவன் மேல பட்டுட்டதுனால நமக்கு அசுத்தம் வந்துடுத்தோன்னு பயப்படணும். இல்ல நீ சுத்தமா இருந்தியானா அவன் மேல பட்டதுங்க அவள் சுத்தம் அடையணும். இது ரெண்டுக்குள்ள எது வாஸ்தவம் அப்படின்னு நினைச்சா, வாஸ்தவமா எல்லாருக்கும் தரிசனத்தினாலையும் சம்பாஷணையினாலையும் ஸ்பரிசத்தினாலையும் சுத்தி அடைய செய்கிறவர்கள் தானே சாதுக்கள். அந்த சாதுக்களுக்கு ஏன் இந்த பயம்? சைதன்ய மகாபிரபு மாதிரி கையை விரிச்சு போய் கட்டிக்க வேண்டாமோ? அவளுக்கு ஏன் பயம்? அவள் எப்படி அசுத்தி அடைய முடியும்? இந்த சாதுக்கள் எப்படி அசுத்தி அடைய முடியும்? அப்ப கிஞ்சித்து பயம் இருக்குமானா அப்ப அவளுக்கு அசுத்தம் இருக்கு. அவள் நம்ம என்ன ஆகவோ, நம்ம என்ன நம்மளால பொறுத்தியார் சுத்தி அடைய மாட்டா, பொறுத்தியாரால நம்ம அசுத்தம் அடைஞ்சிட போறவே அப்படிங்கிற பயம் இருக்குன்னு சொல்லணும்.
சுத்தா சுத்தங்கள் என்ன? ஹரிதாசர்கள் எல்லா வகையிலையும் சுத்தமானவர்கள். ஹரிபக்தி இல்லாதவன் எல்லா வகையிலையும் அசுத்தமான். அவனுக்கு என்ன இருக்கட்டும், அவன் அசுத்தமானவன். காரணம் என்னன்னா, நான் உயர்ந்தவன், உயர்ந்த ஜாதின்னு சொல்லிட்டதுனால என்ன வந்துட போறது? என்ன வந்துட? விப்ராது த்விஷட்குணயுதாது அரவிந்தநாப பாதாரவிந்த விமுகாது ஸ்வபசம் வரிஷ்டா. பாகவதம் அப்படி கர்ஜிக்க. எப்படி கர்ஜிக்கிறது? ஆச்சரியம். ஒரு சண்டாளன் அவனுக்கு ஹரிபக்தி இருக்குன்னா அவன் மகா பிராமணன். பிராமணனா பிறந்து சதாச்சாரம் இருந்து அனுஷ்டானம் பண்ற பிராமணனை சொல்ற, அனுஷ்டானம் பண்ணாதவனை சொல்லல. அவ்வளவு அனுஷ்டானங்கள் பண்ணிட்டு இருந்தும் கூட அவனுக்கு ஹரிபக்தி இல்லையானா அவனை பிராமணன்னு சொல்லாதே அப்படிங்க. அத்தகைய ஒரு ஹரிதாசர்கள். காரணம் என்னன்னா, ஒரு அக்ரஹாரத்துல ஒரு தென்னை மரம் இருந்தது. அந்த தென்னை மரம் என்ன பண்றது, நல்லா வளர்ந்து இருக்கு, காய்க்கிறதே இல்லை. ஆனா ஒன்றே ஒன்று இருக்கு, காய்க்கிறதே இல்லை. பரத்தெருவுல ஒரே ஒரு தென்னை மரம், அது அப்படியே காய்ச்சி இளநீர் நிறைய குலுங்கிறது. இந்த 2 தென்னை மரத்துல காய்க்காது இந்த தென்னை மரம் நல்லதா? பரத்தெருவா இருந்தாலும் காய்க்கிற தென்னை மரம், அது பரத்தெரு தென்னை மரம்ப்பா, அந்த இளநீ வேண்டாம் அப்படிம்பாளா. அந்த தெருவில் யாராவது டம்ளர்ல தண்ணீர் கொடுத்தாவனா வேண்டாம் பாரு இந்த பிராமணன். ஐயா 2 இளநீ கொடுப்பா, கடும் வெய்யல்லையோ கொடுப்பாம 4 இளநிய பறிச்சு கொடுத்தா அங்கேயே வெட்டி குடி. பிரயோஜனம் என்னன்னா, அக்ரஹாரத்துல இருந்தும் ரசம் இல்லை அப்படின்னு கேட்டா அது காய்க்காத தென்னை மரம் போல அந்த பிராமணன். பக்தி ரசம்ங்கிறது இல்லாத போனா நீச்ச வீதியில இருந்தாலும் கூட, ஆனா அங்க பக்தி ரசம் இருந்துட்டுதானால் அப்பொழுது அவன் பழுக்கிற மரம் போலே பிரயோஜனமாகிறான். சேவியதே சபலோ விருட்சா நீச்ச வீதி ஸ்திதோ த்விஜைஹி ந சேவியதே நிஷ்பலஸ்து விப்ரவீதி ஸ்திதோபி சஹா. ஏவம் ஹி சபலம் ரிணாம் கிருஷ்ண பக்தியைவ ஜன்மது நீச்சோபி சேவியதே சத்பிகே ஹரிபக்தி பரோயதி. அதனால கிருஷ்ண பக்தி இருந்துட்டதானால் அவளை ஜாதி பேதம் பார்க்க கூடாது. அப்புறம் அவளுக்கு ஒரே பெயர் தான், பாகவதன் அப்படின்னு தான் பெயர். பாகவதன் அப்படிங்கிற ஒரு குலத்துல சேர்ந்துட்டா. அந்த பண்டைய குலங்கள்லாம் வெவ்வேறு காரணத்தால வந்தது. இப்ப நாம் அரசியல் கட்சியெல்லாம் சொல்றோம் இல்லையோ, இந்த அரசியல் கட்சி அப்பப்போ முடிஞ்சுடுறது. அப்ப என்ன பண்ணிருக்கு, அதுவே தொடர்ந்து வந்துட்டு அப்புறம் அரசியல் மாறின பிறகு பேர் மட்டும் மிச்சம் இருக்கு. அப்படிதான் எல்லாம் கவுண்டர்கள், உடையார்கள், படையாட்சிகள் அப்படின்னு அவள்லயே ஜாதி பேதங்கள் இருக்கு. இந்த ஜாதி பேதங்கள்லாம் ஒவ்வொன்றும் ஒரு காலத்துல ஒரு அரசியல் கட்சியினுடைய உருவம். இந்த அரசியல் முடிஞ்சு போயிட்டு, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்த பிறகு அந்த அரசியல் முடிஞ்சு போயிட்டு. நாயக் அப்படிங்கிறா, ரெட்டியாருங்கிறா, எவ்வளவு ஜாதிகள் உள் ஜாதிகள் இருக்கு. இந்த உள் ஜாதிகள் எல்லாமே தாத்காலிகமாக தோன்றி கடைசியில காரணம் எடுத்து, ஆனா கட்டுப்பாடு மட்டும் இருந்துட்டே வந்ததுனால ஜாதி அப்படின்னு சொல்றோம். பிராமணாலையும் அது மாதிரி பேதங்கள் உண்டு. வடமான்னு சொல்றா, மாத்தியமான்னு சொல்றா, சோழ தேசத்தவாள சோழியாருன்னு சொல்றா, அஷ்டசகஸ்திரங்கிற ஒரே கிராமத்துலேருந்து வந்தவாள் எல்லாரும். இன்னைக்கு அந்த கிராமம் இருக்கு, 8000 பேரு அஷ்டசகஸ்திரம்ங்கிறா. இதுல எல்லாம் ஆப்படாத ஜனங்கள் பிருகத் ஜனம், பாக்கி சொச்சா எல்லாத்தியா. சம்பிரதாயத்தால வந்த பேர்கள், இவள் ஐயங்கார், இவர் ஐயர், இவர் ராவ்ஜி என்று சொல்ற. இப்படி பலவேறு பேதங்கள் அப்பொழுது ஏற்பட்டிருக்கு. அதனுடைய காரணம் பிறகு என்ன, காரியம் மட்டும் மிச்சம் இருக்கு, இந்த பேர் மட்டும் மிச்சம் இருக்கு சர்வ ஜாதிகள்லயும். ஆனா உச்சநீச்ச விவாதேன கிம்பலம் ஹி பரஸ்பரம். நமக்குள்ள நீ உயர்ந்தவன், நான் தாழ்ந்தவன், அப்படி யாருமே சண்டை போட மாட்டேன், நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் என்று பரஸ்பரம் விவாதேன கிம் பலம். ஒன்னும் பலம் இல்லையே. ஒரே ஜாதி ஒண்ணு முடிச்சுள்ளான், 2 ஜாதி முடிச்சுள்ளான். ஔவையார் சொன்னா, அவள் ஈகைய பிரதானமா சொன்னா. யாருனால் உதார குணம் உடையவன் லோபி அப்படின்னு 2 ஜாதி. அள்ளி கொடுக்கிறவன் லோபி அப்படின்னு 2 ஜாதி தான் அப்படின்னு சொன்னால், அவள் தமிழ் புலவர்களா இருப்பதனாலே அவள் ஏதோ எதிர்பார்த்து கிடைக்கலங்கிற வருத்தத்தால சொல்லியிருப்பான் 2 ஜாதி தான் அப்படின்னு. ஆனால் 2 ஜாதின்னு நாம் சொல்றோம்.
எந்த நாள் உத்தமோ விஷ்ணு பக்தஸ்து விபரீதஸ்ததாதமா. யாருடா உயர்ந்த ஜாதி? பகவத் பக்தா. மற்றொரு ஜாதி யாரு அப்படின்னு கேட்டால் பகவத் பக்தி இல்லாத ரெண்டே ஜாதி. ஏன்னா நம்ம பழகிறதுக்காக தான் இதுவும். கண்ட பேரிட்டக பழகி போய் நம்ம சமப்பட்டுட கூடாது. பகவத் பக்தாள்கிட்ட பழகினா நம்ம மனசு பிரசன்னமா இருக்கு. பகவானை நிந்தப்படுறவங்கிட்ட பழகினா நம்ம மனசு கஷ்டப்படுறது. அதனால நமக்கு பழகிறதுக்காக ஒரு பேதம் வச்சிருக்க வேண்டியிருக்கு. இந்த பகவத் பக்தன் அப்படிங்கும் பொழுது எல்லா பேதங்களையும் தள்ளி விட்டு பகவான் அந்த பக்தனை ஏத்துக்கிறார் அப்படிங்கிறதுக்கு அநேக சரித்திரங்கள் இருக்கு பக்தர்களிடத்துல. ஆசீத் கனகதாசாக்கியோ மகாபாகவதோத்தம வியாசராஜஸ்ய சிஷ்யஸ்து வாசுதேவ பராயணः நீச்ச ஜாதி சமுத்பூதோ நிர்மல ஞான சம்யுதः தயாவான் சர்வஜீவேஷு சத்ய தர்மரதோ மகான் ச நித்யம் பக்தி பாவேன பூஜயன் ஆதிகேசவம் சிந்தயன் கீர்த்தயன் நிருத்யன் சம்பிராப பரமம் சுகம். கர்நாடக தேசத்துல பக்தி விருத்தி அடைஞ்சது. விருத்திங் கர்நாடகே கதா என்று சொல்கிறார். உடுப்பி மகாட்சேத்திரம், அங்கே கிருஷ்ண பரமாத்மா பிரசன்னமாக இருக்கிறார். அங்கே நிறைய பக்தர்கள். அந்த பக்தர்களுக்குள்ளே கனகதாசர் அப்படிங்கிற ஒரு பெரிய மகான், அபரோட்ச ஞானி. விதுரரே கனகதாசராக பிறந்தார். ஏன்னா கலவுகலு பவிஷ்யந்தி நாராயண பராயணாக கிருதாதிஷு பிரஜாராஜன் கலா விச்சந்தி சம்பவம் என்று ஸ்ரீ பாகவதன் சொல்றார். கிருதயுகத்துல இருந்த மகான்களே மறுபடியும் கலியில வரார்கள் அப்படின்னு பாகவதம் ஒரு கொடுத்திருக்கு. கிருதயுகத்துல இருந்தவாளே மறுபடியும் வரா. ஏன்னா ஜனங்களை கரையேற்றணுமானா மகான்கள் நிறைய வந்துட்டே இருக்கணும். வந்துட்டு இருந்தா அவள் ஆஜன்ம சுத்தானாம். நான் ரகுவம்சத்துல பிறக்கும் போதே சுத்தாளா இருந்தா அப்போ அவள் சாமானியாள் இல்லை. கொஞ்ச நாள் கழிச்சு சுத்தாளா இருந்தா தான் அவர்கள் இங்க பழகி சத்சங்கத்தாலே அவன் கரையேறினா. சில பேர் பிறக்கும் போதே ஞானிகளா இருக்கா அப்படின்னு சொன்னா அவ வந்தவாதான். நிச்சயம் அவ வந்தவாதான் பிறக்கும் போதே ஞானிகளா இருந்தா. அப்போ அவதார புருஷர்கள் மகா புருஷர்கள் அடிக்கடி லோகத்துல தோன்றின்றே இருக்கு. கிருதாதி யுகத்துல இருந்தவா மறுபடியும் வராங்கிறதுனாலதான் பிரகலாதனே ராகவேந்திர சுவாமிகளாக வந்தார் அப்படின்னு சொல்றோம். நாரதரே புரந்தரதாசராக வந்தார். அதே போல விதுரர் பரமபாகவத உத்தமரான விதுரரே கனகதாசராக வந்தார். எல்லா சம்பிரதாயத்திலையும் மகான்கள் வரார்கள். வால்மீகியே தியாகராஜராக வந்தார் அப்படின்னு சொல்றது. சாட்சாத் ஸ்ரீ சுகரே கபீர்தாசராக வந்தார். வியாசரே மறுபடியும் ஜெயதேவராக வந்தார். சாட்சாத் சிவபெருமானே ஆதிசங்கராக வந்தார். ஆதிசேஷனே ராமானுஜராக வந்தார். ஹனுமானே மத்வாச்சாரியாளாக வந்தார். ஹனுமானே சமர்த்த ராமதாசராக வந்தார். அப்படின்னு அவதார புருஷர்களை கவனிச்சோமானா சமீபத்துல கூட அது மாதிரி மகான்கள் உண்டு. அப்படிங்கும் பொழுது குமரக்கடவுளே முருகனே ரமண மகர்ஷியாக வந்தார் அப்படின்னு அவளை கண்டுபிடிச்சு விடலாம். அவள் மறுபடியும் வராவா. மறுபடியும் வராங்கும் பொழுது கிருதாதிஷு பிரஜாராஜன் கலா விச்சந்தி சம்பவம். கிருதாதி யுகங்கள் இருக்கிறவர்கள் தெய்வாம்சமா தோணுகின்றவாளோ ரிஷிகளே மறுபடியும் வரா, பக்தர்களே மறுபடியும் வரா, பகவானே மறுபடியும் வரா. இப்படி வரக்கூடியவர்கள் அவர்களுடைய மகிமையை பார்த்தே நம்ம தெரிஞ்சுடலாம். இது என்னது தங்கம் பித்தளைன்னு வித்தியாசம் தெரியாதான்? சாமானியனுக்கு கூட தெரியும். இது பித்தளை, இது தங்கம் அப்படின்னு சாமானியனுக்கு கூட தெரியும். மகாபுருஷனையும் சாமானியனும் தெரியாதான்னு ராமாயணத்துல தார சொல்றார். தார கண் கலங்கி கதறிண்டு வரும்போது இவர்தான் மனுஷன், இந்த மனுஷன் தான் அடிச்சு விட்டார் வாலியா. தார சொன்னா இவரா மனுஷன், இவரை போய் மனுஷன்னு சொல்றையே அப்படிங்கிறாள் தாரா. மனுஷ தேகாபியுதயம் விகாஜ திவ்யேன தேகாபியுதயேன யுக்தா. அந்த திவ்ய ஸ்வரூபத்தோடு கூட இருக்கிறது பார்த்தா தெரியலையா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மகா மகிமையை உடையவர்கள் அந்த விதுரர் அப்படிங்கிற பரமபாகவதோத்தமரே கனகதாசராக வந்தார் என்று சொல்கிறார். நீச்ச ஜாதி. அவள் எங்க பிறந்தான்னு, எந்த ஜாதியில அவ வந்தாள்னு எப்படி அவள் உயர்ந்த ஜாதியில தன் மகிமையை காட்டுறத காட்டுல இன்னும் ஒரு ஆச்சரியம். அவன் நீச்ச ஜாதியில தன் மகிமையை காண்பிச்சுட்டு போயிடும்.
நீச்ச ஜாதி சமுத்பூதோ நிர்மல ஜான சம்யுதா. நீச்ச ஜாதியில நீச்சமா இருக்காளே தவிர ஆனா நிர்மலமான ஞானம் அவளுக்கு இருக்கு. இந்த ஞானம் எப்படி இருக்கு? தஜாவான் சர்வ ஜீவேஷு, சர்வ ஜீவன்களிடத்திலையும் தயவு உடையவர்கள். சத்திய தர்ம ரதோ மகான், சத்தியத்திலையும் தர்மத்திலையும் திருடமா இருக்கிறவர்கள். இந்த கனகதாசர் அத்தகைய குணங்கள் உடையவர். தன்னுடைய பெரிய சொத்து உடையவராகவே இருந்தார். தன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் அவருடைய கிராமத்துல ஒரு ஆதிகேசவன் கோவில் கட்டி அதுக்கு செலவழிச்சு விட்டார். அவர் ஆற்றிடையர், இடையர்லயே மாற்றிடையர் ஆற்றிடையருங்கிற வித்தியாசம் இருக்கு கர்நாடகாவில். அஜபாலன் கோபாலன், இவர் ஆற்றிடையர், குருடு ஜாத்தின்னு சொல்லுவா. அந்த அவர் ஆடு மேய்த்து கொண்டே இருக்கிறார். சனித்யம் பக்தி பாவேன பூஜையன் ஆதிகேசவம். பகவானை எப்பொழுதும் தியானம் பண்ணுவார், எப்பொழுதும் பகவத் தியானத்திலேயே இருக்கா. இன்னமும் ஆதிகேசவன் சந்நிதி கர்நாடகாவில் பிரசித்தம். பேளூர் அப்படின்னு அந்த ஊருக்கு பெயர். அந்த ஊருக்கு நாம் போயிட்டு ஆச்சரியப்பட்டு போயிட்டோம். இது விஸ்வகர்மா சிருஷ்டி பண்ணினாரா இல்லை யாராவது சிற்பி செதுக்கினாளா அந்த கோவில? அப்படி ஒரு சிற்பம், அப்படி ஒரு சிற்பம்னா சிற்பம். அது சந்தனத்துல செதுக்கிருக்காளா, கருங்கல்ல செதுக்கிருக்காளா, தந்தத்துல செதுக்காளா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாம அந்த கருங்கல் அப்படி விளையாடி இருக்காவா. அந்த கருங்கல் அவ்வளவு நுட்பமான ஃபிளவர் போட்டிருக்கு, அவ்வளவு நுட்பமான விக்கிரகங்கள். கருங்கல் எப்படி அவளுக்கு இழைஞ்சதுன்னு தெரியல. அதுல எவ்வளவு பக்தி உணர்ச்சியும் கலா உணர்ச்சியும் இருக்கும் அந்த வேலூர் ஆதிகேசவ பெருமாள் கோவில்ல. அந்த ஆதிகேசவனைத்தான் நிறைய பாடுறார் கனகதாசர். அவருடைய இஷ்ட தெய்வமாக அந்த ஆதிகேசவன் இருக்கார். பரம பக்தர். சனித்யம் பக்தி பாவேன பூஜையன் ஆதிகேசவம் சிந்தயன் கீர்த்தயன் நிருத்யன் சம்பிராபே பரமம் சுகம். இந்த மகான்கள்லாம் கடைசியில தன் கீர்த்தனத்துல முத்திரை வைக்கிறா இல்லையா? இந்த முத்திரையில ஒவ்வொரு பெரியவா ஒரு விதமா வைக்க. புரந்தரதாசருக்கு பாண்டுரங்கன் தான் இஷ்ட தெய்வம், அதனால புரந்தர விட்டல அப்படின்னு பேர் வைக்கிறார். அவருடைய சிஷ்யர்கள் எல்லாருமே பாண்டுரங்க உபாசகர்கள், அதனால புரந்தரதாசருடைய சிஷ்யர் விஜய விட்டலர், விஜயதாசன் விஜய விட்டலன்னு பேர் வைப்பார். அவருடைய சிஷ்யர் கோபாலதாசர், அவரும் கோபால விட்டலன்னு முத்திரை வைப்பார். வாதிராஜர் அப்படிங்கிற மகான் ஹயக்ரீவன்னு முத்திரை வைக்கிறார். ஹயக்ரீவன் அவருடைய உபாசனை, அதனால ஹயவதனேன்னு முத்திரை வைப்பார் அவர் கீர்த்தனங்கள்ல. இப்ப வியாசராஜர்னு ஒருத்தரை சொல்ல போறேன். இந்த வியாசராஜர்ங்கிற மகான் கனகதாசருடைய குரு, அவருக்கு கிருஷ்ணன் தான் இஷ்ட தெய்வம், அதனால அவருடைய கீர்த்தனங்கள்ல கிருஷ்ணன்னே முத்திரை வைக்கிறார். கனகதாசருக்கு ஆதிகேசவன்கிற அந்த க்ஷேத்திர மூர்த்தி முக்கியமான தெய்வமா இருக்கிறதுனால அவர் கீர்த்தனங்கள்ல கனகதாசன் பேர் வைக்கிறது இல்லை, தன் பேரை வைக்கிறது இல்லை, தன்னுடைய இஷ்டமூர்த்தியினுடைய பெயரை வைக்கிறார். ஆதிகேசவன் ஆதிகேசவன் அப்படின்னே முத்திரை வைக்கிறார். தனிகோபி மகாத்மாயம் ஔதாரிய குண சம்யுதா. புரந்தரதாசர் எப்படி கோட்டீஸ்வரனா இருந்து ஔதாரியத்தினால சர்வத்தையும் விட்டுட்டு, கொஞ்ச நாள் லோபியா இருந்தார், அப்புறம் சர்வத்தையும் விட்டுட்டு வந்தார். இவர் கோட்டீஸ்வரனா இருந்து ஆனால் ஔதாரியத்தினால ஏழைகளுக்கு தரித்திரர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்து விட்டார். அதுல ஒரு மதிப்பு இல்லையா, தான் வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு மதிப்பு இல்லை. தனத்துக்கெல்லாம் தர்மம் தானே பிரயோஜனம் அப்படின்னு தர்மம் செய்யறதுல சந்தோஷப்பட்டு அதுலத்தையும் ஒரு அளவுக்கு முடிச்சாரா, இல்லேன்னு பண்ணிண்டாரா. இல்லாத போனா ஆடு மேய்க்க முடியுமா? நிம்மதியா ஆடு மேய்ச்சன் இருக்கலாம். நிறைய கையில இருந்து விட்டுதுன்னா மனுஷா மேய்க்கிறாப்புல ஆயிடும். ரொம்ப சிரமாது. அதனால எல்லாத்தையும் இல்லேன்னு பண்ணிவிட்டானா அப்புறம் மனுஷாலாம் நம்மளை விட்டுடுவா. இல்லாத போனா அவ விட மாட்டா. நம்மளை விட்டுவிட்டானா நம்ம ஆடு மேய்ச்சன் இருக்கலாம், அது வெய்யாது, மேன் கத்துமே தவிர இந்த ஆடு மேய்ச்சன் இருக்கலாம் அது குறை செல்லாது. இருக்கிறதுக்குள்ள சாது பிராணி ஆடுதான். இந்த ஆடுகளை மேய்க்கிறதுல அவர் சுகம். இங்க அவரு தழைகள்லாம் கழிச்சு போட்டு விட்டு இந்த ஆடுகளை மேய விட்டுட்டு பார்த்துன்னு உட்காந்துருப்பார். ஆனா அவருக்கு மானச பூஜை, தியானத்துல பூஜையில முக்கியம் மானச பூஜை. மானச பூஜை வரலன்னா தான் பாக்கிய பூஜை. பாக்கிய பூஜையில எல்லாருக்கும் சந்தோஷம் உண்டாருது. மானச பூஜை தனக்குத்தானே சந்தோஷம் உண்டாருது. அவன் கண்ணு மூடின உட்காந்துருந்தா என்ன பண்றான்னு தெரியாது. ஆனா பாக்கிய பூஜையில லிமிட்டா தானே நம்ம பால் அபிஷேகம் பண்ணலாம்.
ஆனா மானச பூஜையிலே சகசிர கலசாபிஷேகம் பாலாபிஷேகம் பண்ணி விடலாமே, மானச பூஜையில கனகாபிஷேகமே பண்ணி விடலாமே, பாஹ்ய பூஜையில ஒரு குண்டான்ல தானே நைவேத்தியம் பண்ணலாம், மானச பூஜையில பெரிய வெள்ளி கங்காளத்துல இன்னைக்கு சக்கரை பொங்கல் அப்படின்னு பண்ணி விடு. ஆனா மனுஷாளுக்கு மனசால பண்ணினா திருப்தி வராது. உங்களுக்கு காபி கொடுத்தாப்புல நினைச்சுட்டே அப்படின்னு வந்த வாழ்க்கை 2:30 மணி ஆறுது ஒன்னும் கொடுக்கல, அவளுக்கு திருப்தி வராது. சர்வேஸ்வரனுக்கு நேரடியா கொண்டு கொடுத்தோம்னா திருப்பி நம்மகிட்டயே கொடுத்துடுறோம், அவருக்கு திருப்தி இல்லை. மனசால பண்ணினோம் அப்படின்னு சொன்னா பூர்ண திருப்தி அடைகிறான் பகவான். மானச பூஜை தான் சிரேஷ்டமா. அதனால இவர் மாடுகள் எல்லாத்தையும் கொண்டு ஒரு மேயிற இடத்துல விட்டு தனித்து அப்படியே உட்கார்ந்து கொண்டு மனசாலேயே பூஜை பண்ற வழக்கம். குர்வானோ மனசா பூஜாம் கிருஷ்ணஸ்ய பரமாத்மனா வனே கோரட்சணம் குர்வன் சஞ்சசார மகாமனாக ஆருஹ்ய சிவிகாம் தத்ரே. எப்பொழுதுமே அவர் பண்ணுவார். மனசால கல்பனை பண்றது எப்படி உண்மையாக ஆகும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். நாம் மனசால எந்தெந்த பாவத்தை செய்யறோமோ பாவகிராகி ஜனார்தனக, அந்த பாவத்தை கிரகிக்கிறவன் அதை சத்தியமாக்கி விடுறான். ஸ்தூலமா பார்க்கிறத அசத்தியமாக்கி விடும். ஸ்தூலமா பார்க்கறத மட்டும் நம்ப முடியுமான்னு அப்படின்னு கேட்க. ஸ்தூலமா நீ பாக்குற, நான் பிரத்யட்சமா பார்த்தேன் யான்னார். வேதாந்திகள் சொல்றதா பிரத்யட்சமா பார்த்தாலும் நம்ப முடியாதுங்க. நாஸ்திகள் சொல்றா பிரத்யட்சமா பார்த்தா நம்புவேன், பிரத்யட்சமா பார்த்தா நம்புவேங்கிறேன், பிரத்யட்சத்திலையும் தகராறு உண்டு. ஏன் அப்படின்னா ஒரே ஒரு கிளிஞ்சல் கிடக்கு, அந்த இடத்துல வெள்ளி இருந்தது, நான் பார்த்தேன், பிரத்யட்சமா பார்த்தேன், வெள்ளி இருந்தது, எங்க போச்சு அப்படிங்கிறா. இது பாருங்க, கத்தாது, இந்த கிளிஞ்சல் நான் தான் எடுத்தேன் அப்படின்னு. ஓ கிளிஞ்சலாங்கிறான். அவன் இந்த கிளிஞ்சலை வெள்ளி வெள்ளி வெள்ளின்னே பாவனை பண்ணிட்டு பார்க்கும் பொழுது அந்த பாவனை அதுல ஏறித்தே தவிர அது கிளிஞ்சல் பொய்ன்னு ஆயிடுது. அப்போ பொய்யில சத்திய பாவனையால அந்த பொய் சத்தியம் போல இருக்கே தவிர சத்திய பாவனையில சத்திய பாவனையே பொய்யாக்க முடியாது அப்படிங்கிறான். உன் பாவத்தை கொண்டுதானே ஜகத்து, உன்னுடைய பாவம் இல்லை அப்படின்னா ஜகத்து இல்லை. அதனால உள் பிரபஞ்சம் ஒண்ணு இருக்கு, அந்த உள் பிரபஞ்சத்தால்தான் வெளிப்பிரபஞ்சம் பிரகாசமா இருக்கு. இந்த தூணை அறியிற சக்தி நமக்கு இல்லை அப்படின்னு கேட்டா இந்த தூண் இருக்கிறது நமக்கு தெரியாது. இந்த தூணுக்கு இந்த தூண் தெரியாது, இந்த தூணுக்கு அந்த தூண் தெரியாது. ஏன்னா இந்த தூணுடைய பாவனை இந்த தூணுக்கு கிடையாது. இந்த தூணுடைய பாவனை எனக்கு இருக்கு, எனக்கு இருக்கிறதுனால இது தூணு தெரியறது. அப்போ என் பாவனையாலதான் அது இருக்கு அப்படிங்கும் பொழுது என் பாவனை இல்லாத போனா அது இல்லதானே. அப்ப பாவனைக்கு அவ்வளவு சத்தியம் இருக்கும் பொழுது பகவான் கேட்கிறான், பாவனையால என்ன பண்ணுங்கிறான். நீ அந்த பாவம் இல்லை அப்படின்னா பூஜை தான் பண்ண, நீ பாஹ்ய பூஜையே பண்ணிட்டே இருக்கும் பொழுது நினைவு பூரா எங்கேயோ இருக்கு. செலவிக்கு போட்டோமே துணி வந்துடுத்தோ இல்லையோ, அடாடா எலி நிறைய புடுங்கி திங்கிறது, கிழிச்சிட போறானே, கிருஷ்ணாய நமஹ கமலாநாதாய நமஹ வாசுதேவாய நமஹ அப்படின்னு சொன்னா அப்போ இந்த பாவனை பூஜை ஆகாது. இந்த பாவனை பூஜையா கண்ணு ஒரு பக்கம் இழுக்க, காது ஒரு பக்கம் இழுக்க, வாயு ஒரு பக்கம் இழுக்க, நாம் பண்ற பூஜை எப்படி ஆகுங்கிறார் பட்டினத்தார் ஒரு பாடல்ல. நாம் பண்ற பூஜை எப்படி பூஜையாகும்? அந்த பூஜனையில பாவனை தான் முக்கியம் அப்படிங்கும் பொழுது பகவான் சொல்றான், பூஜையே வேண்டாம், பாவமே போறோம், உன்னுடைய பாவத்தை எனக்கு கொடுத்துடு அப்படின்னு சொன்னா. கனகதாசர் பூஜை பண்றது இல்லை, மனோபாவனை, அப்படியே மனோபாவனையால நித்தியப்படி பூஜை பண்ணுவார். அதுக்கு அவருக்கு தனித்த ஒரு இடம், ஆடு மேய்க்கிற இடம். நாடெல்லாம் விட்டாச்சுன்னா அவருடைய பூஜைக்கு ஒண்ணும் அவருடைய தொழிலுக்கும் அவருடைய பூஜைக்கும் இடைஞ்சல்ல. அப்படி தியானம் பண்ணிட்டு இருக்கிறார். அப்போ ஒரு மகாத்மா வரார், வியாசராஜர் அப்படிங்கிற ஒரு மகாத்மா, ராஜகுரு. அவர் கிருஷ்ணதேவராய இருந்தாரே, ஹம்பியில கிருஷ்ணதேவராய இருந்தாரே, அவருடைய குரு, பெரிய மகா பண்டிதர், சன்னியாசி. பல்லாக்கில் வந்து இருக்கிறார். ராஜகுருவா இருக்கிறதுனாலே பல பண்டிதர்கள் கூட வந்து இருக்கிறார். ஆருஹ்ய சிபிகாம் தத்ர கச்சந்தம் பண்டிதை சகேகே. இப்படி போகும் பொழுதே பெரிய துளசி வனம் பார்த்தார். போகும்பொழுது இப்படி அப்படியும் பார்த்தா பச்சை பசேல் என்று துளசி நிறைய இருக்கு. அதை பார்க்க எப்போதுமே துளசியை பார்த்து விட்டா வைஷ்ணவாளுக்கு அதுல ஒரு ஆசை வரும். இவ்வளவு துளசி, அடாடா
இந்த ஊர்ல லட்சார்ச்சனை பண்ணலாம் போல இருக்கே, கோடி அர்ச்சனை பண்ணலாம் போல இருக்கே, நம்ம கையால பறிச்சு பூஜை பண்ணலாமே அப்படின்னு ஒரு ஆசை வரும். அவருக்கும் வேற எங்கேயோ போய் ஆகணும், துளசியோ நிறைய இருக்கு, இந்த துளசியை பார்த்த பிறகு பூஜை பண்ணணுங்கிற ஆசை வந்துடுத்தோம். உடனே அவர் என்ன பண்ணினார், அந்த பல்லாக்குல உட்கார்ந்துட்டபடியே இந்த துளசிய பல்லாக்கு பாட்டு போயின்னு இருக்கு, ரெண்டு கரையிலையும் துளசி அப்படியே வருது, மனசாலேயே அவன் துளசிய பறிச்சு மனசாலேயே மாலை கட்டி உடுப்பி கிருஷ்ணனுக்கு மனசாலேயே சாத்திரதாக பாவனை பண்றான். இவ்வளவு துளசி. அதனால பக்தி என்ன இப்படி பாக்குறோம், ஒரு மரம் நிறைய அப்படியே தழச்சு தொங்குறது கொன்னப்பூ அப்படின்னு சொன்னா, இவ்வளவு கொன்னப்பூ பறிச்சு நம்மளால மாலா அப்படி பார்த்தானா சிவபக்தன், சிவார்ப்பணம் போயே விடும். ஒரு பெரிய கமலை தடாகத்துக்கு வந்துட்டான், 1000 கமலம் அப்படியே பூத்திருக்க முடிய பார்த்தானா, இப்படி பார்த்ததும் ஒரு பக்தன் பார்த்துட்டானா, இவ்வளவு கமலமும் புஷ்பவல்லி தாயாருக்குத்தான் போயே. திருக்கோவிலூர் தாயார் புஷ்பவல்லி தாயார், இவ்வளவு கமலமும் அப்படிதான் பக்தி பண்ணணும். என்னமோ தனித்துவ உட்காந்து இவ்வளவு பண்ணிட்டு இப்படி அகண்டமா இருக்கணும் பக்தி. அப்படி பார்த்துட்டானா இந்த அகண்ட தீபம், லட்ச தீபம் நட்சத்திரத்தை பார்த்தான், கோடி நட்சத்திரம் அப்படி தெரியறதுன்னா இன்னைக்கு கோடி தீபம் போட்டாச்சு பெருமாளுக்கு அப்படின்னு தியானம் பண்ணார். அப்படி தியானம் பண்ணிவிட்டா சர்வத்திர சதா சர்வதேசங்கள்லயும் சர்வ காலங்கள்லயும் சர்வத்திர சர்வ பிரகாரேன பூஜை பண்ணிட்டே இருக்க முடியும். எப்படி இருந்தாலும் பூஜை பண்ணிட்டு இருக்க முடியும். வியாசராஜர் அப்படி ஒரு பூஜை பண்ணார். இவ்வளவு துளசியும் பெரிய மாலையா கட்டி உடுப்பி கிருஷ்ணனுக்கு போட்டாச்சு அப்படின்னு தியானம் பண்ணிட்டே போறார். இந்த பெரிய மாலையா கட்டி விட்டாரா, குழந்தை தானே உடுப்பி கிருஷ்ணன். அப்படி மாலையை இப்படி போட்டார். இந்த ஒரு பக்கத்து மாலை ஜம்முன்னு இப்படி படிஞ்சு எடுத்து ஒரு பக்கத்து மாலை தூக்கின்னு நிக்கிறதா. நிர்மாய மகதி மாலாம் பவித்ரைஹி துளசீதளைஹி இஷ்டதேவஸ்ய கிருஷ்ணஸ்ய மனசாதாரயாம்யகம். மறுபடியும் மறுபடியும் பாவனை பண்ணி பார்க்கிறார். ஒரு சைடு மாலை கீழே இறங்க மாட்டேங்கிறது. தியானத்துல தானே நம்ம பண்ணி விடலாமே நம்ம நினைக்கிறோம், அவருக்கு வரலையே. ஒரு சைடு மாலை தானே விழார். மாலையில ஏதாவது கேசம் இருக்குமோ என்னவோ, தோஷம் இருக்குமோ என்னவோன்னு மனசால கட்டின மாலையில மனசாலேயே கேசம் இருக்கலாம். அந்த மாலையை மனசாலேயே எடுத்து மனசாலேயே புரோட்சிச்சு மறுபடியும் மனசால மாத்தினார். மறுபடியும் ஒரு பக்கம் தொங்குறது, ஒரு பக்கம் சரியா வரமாட்டேங்கிறது. பல்லாக்கு பாட்டு போயிருக்கு. கீழே இருக்கக்கூடிய பண்டிதால பார்த்து விசாரிச்சார், இந்த மாலை நாம் பகவானுக்கு துளசி மாலை ஒண்ணு சாத்தினே, ஒரு பக்கத்து மாலை சரியா விழருது, மற்றொரு பக்கத்து மாலை சரியா விழலையே, அது காரணம் சொல்லுங்க. ராஜாவா இருந்து மந்திரிய கேட்டா எது என்ன கேட்டாலும் மந்திரி பதில் சொல்லியா அந்த காலத்துல. அதே போல குருவாக இருந்து பண்டிதாள் சில பேருக்கு சாப்பாடு போட்டு கூட வச்சுட்டு இருந்தா அந்த பண்டிதாளை பார்த்து கேட்டா அவ எல்லாத்துக்கும் பதில் சொல்லியா. இவாள் உடனே எப்படி பதில் சொல்வா, உடனே சொன்னா இது சாஸ்திர விசாரமா இருந்தா நாங்க சொல்லி விடுவோம், சாஸ்திரத்துல ஒரு சந்தேகம் இருந்து கேட்டா நாங்க சொல்லி விடுவோம், உங்களுடைய தியானத்திலேயே ஒரு சந்தேகம் இருந்து எங்களை நான் கேட்கும் போது நாங்க இதுக்கு என்ன பதில் சொல்றது. ஆனா ஒரு பதில் சொல்லலாம். என்ன அப்படின்னா, சொன்னா அபச்சாரம், கேட்டதுக்கோ நாங்க சொல்லி விடுறோம், உங்களுடைய சித்த சமாதானம் இல்லைன்னு. அதாவது உங்களுக்கு தியானம் பண்ற சக்தி போறல அப்படின்னா இதுக்கு காரணம் அப்படின்னால. வியாசராஜர் சிரிச்சென்றார். சபாஷ், வாஸ்தவமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நானும், அதனாலதான் இந்த மாலை விழலேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டார். இப்படி சம்பாஷணம் பண்ணிட்டு வா போயிட்டே இருக்கும் பொழுது எங்கேயோ பெரிய முண்டாசும் கையில ஒரு தடியும் இடுப்புல ஒரு கோமணமுமாக உட்கார்ந்திருந்த கனகன் அங்கேந்து வந்தா எட்டக்கேந்து சுவாமி அப்படின்னு ஒரு கூச்சல் போட். இவாள்லாம் லட்சியமே பண்ணாம போயின்னு இருக்கிறா. மறுபடியும் மறுபடியும் சுவாமி அப்படின்னா அவர் திரைய விலக்கின்னு பார்க்கிறார். பல்லாக்கில் இருக்கக்கூடிய வியாசராயர் ஒரு இடையன் நிற்கிறான். பல்லாக்கு நிறுத்துப்பா அப்படின்னார். உடனே பல்லாக்கு தூக்குறவர்கள் நிறுத்தினார்கள். பல்லாக்கில இருந்தே அவனை பார்த்து கேட்கிறார், அப்பா நீ யாரு, ஏன் எதுக்கு கூப்பிட்டேன்? உடனே கனகன் சொல்றான்,
அகம் நீச்ச குலோத்பன்னஹா, நான் தாழ்ந்த ஜாதியில பிறந்தவன் தான். சம்ஸ்கார ரஹிதோஸ்மிச்சே, எனக்கு உபநயனாதி எந்த சம்ஸ்காரமும் கிடையாது. அதனால உங்களிடத்துல பரம வேதங்களை அத்தியனம் பண்ணக்கூடிய பெரியோர்களான உங்களிடத்துல எனக்கு பேசுறதுக்கு சங்கோச்சம் உண்டாருது, ஒரு மரியாதை உண்டாருது. பிராமணைகி பாஷணம் கர்த்தும் நார்காமி யதி புங்கவா, பிராமணாலையும் நீங்கள் சன்னியாசி, உங்களிடத்துல எப்படி பேசுறதுன்னு எனக்கு ஒரு தோன்றது. இருந்தாலும் ஒரு பரம ரகசியம் உங்களிடத்துல நான் சொல்ல வேண்டியிருக்கு. என்னப்பா அது? ததாபி பரமங்குஹ்யம் வக்ஷ்யாமி யதி சேகரா, நான் சொல்றதை நீங்க கேட்டு விட்டு நான் ஏதாவது தவறுதுன்னா சொன்னா நீங்க அதை ஆட்சேபியுங்கோ. சரியா சொல்லி இருந்தேன்னா அனுகிரகம் பண்ணுங்க. பிரசாதம் குரு தேசிகா, இவனுடைய வினயமே அவனுடைய ஸ்வரூபத்தை காட்டும். சந்தோஷப்பட்டார் வியாசராயர். என்னப்பா? த்வஜைவ நிர்மிதா மாலா கிருஷ்ணஸ்ய வனமாலினஹா மந்தானாக்ரே விலக்னாசா நாம்சே நிபததி பிரபோகோ. நீங்க சாத்தின அந்த துளசி மாலை ஒரு பக்கம் தோளுல உட்கார்ந்து கொடுத்து இன்னொரு பக்கம் கையில கடக்கோல் வச்சுருக்கான் கிருஷ்ணன். மத்து, அந்த மத்துல மாட்டிண்டு தோல்ல விழல, அந்த மத்துல இருந்து எடுத்து விட்டுட்டீங்கன்னா தோல்ல விழுந்துடும். வியாசராயருக்கு மேனி சிலிர்த்தாரு. சாஸ்திர பண்டிதால் சொல்ல முடியாததே ஒரு ஆட்டிடையன்னு சொல்றான் அப்படின்னதும் ஆச்சரியப்பட்டார். அப்பா உனக்கு எப்படி பார்த்து தெரிஞ்சது? பண்டிதைரபி துர்ஜேஜம் இதம் வைஷ்ணவ சத்தமா, ஆட்டிடையான்னு கூப்பிடல. உடனே வித்யாதம் ஹே வைஷ்ணவ புங்கவா, உனக்கு எப்படி தெரிஞ்சது? கனகதாசர் சொல்றார், அகம் அத்யைவ கிருஷ்ணஸ்ய பரமம் யோகமாஸ்திதா கிருத்வைவே மானசீம் பூஜாம் ஜானே குஹ்யமிதம் பிரபோ. நான் இப்பொழுதுதான் யோகத்துல உட்கார்ந்து கொண்டு மானச பூஜை பண்ணினேன் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு. அடியன் பூஜை பண்ணிட்டு இருக்கும் பொழுதே நீங்களும் மாலை போட்டீர்கள். அதை கவனிச்சேன். நீங்க போட்ட மாலையை நீங்களே சரி செய்யட்டும் அப்படிங்கிறதுக்காக உங்ககிட்ட சொன்னேன். நான் பாதத்துல துளசி போட்டேன், நீங்க கழுத்துல மாலை போட்டீர்கள். அதை நாம் யோகத்துல பார்த்தேன். அப்போ ஒரு இடையனா, அதனாலதான் அவதார புருஷன். இவர் யாரோ வந்திருக்கார், யாரோ வந்திருக்கிறதுனால இவர் அபரோட்ச ஞானியாக இருக்கிறார். விலோக்கிய சகசா துபியம் வக்து காமயிகா கதா. அது எப்படி தெரிஞ்சது அப்படின்னா, அது சரி, யோகத்துல உனக்கு பகவத் சாட்சா்காரம் இருக்கட்டும், யோகத்துல எனக்கு பகவத் சாட்சா்காரம் இருக்கட்டும், அது உனக்கு தெரியறதுக்கு என்ன? ஏன் என்னுடைய அனுபவம் என்னதான் இருக்கட்டும், உன் அனுபவம் ஒண்ணுதான் இருக்கட்டும், அது தெரியறதுக்கு என்ன அப்படின்னு கேட்டா அதுக்கு சொல்றார், இங்க லட்சணமும் ஒன்னா இருக்கு, லட்சியமும் ஒன்னா இருக்கு. லட்சியம் பகவானுடைய ரூபம், லட்சணம் நம்ம ரெண்டு பேரும் சாது ஹிருதயம். இதுல பேதம் தெரிஞ்சான்னா பேதம் தெரிய போறது. சாது ஹிருதயத்துக்குள்ள ஏன் ஹிருதயம் வேற, உங்க ஹிருதயம் வேற இல்லையே. சாதுனாம் ஹிருதயம் துவேகம். அவர் நினைச்சதையே இவர், இவர் நினைச்சதையே அவர், அவர் நினைச்சதையே நினை. அசாதுகளுக்கு கூட சிற்சில சமயம் அந்த சாதுத்தம் இருக்கும்போது ஏக ஹிருதயமா இருக்கு. அதனால ஒரு காரியத்தை செய் அப்படின்னு சொல்லாமையே அந்த காரியம் பண்ணா தேவையில்லேன்னு இவன் நினைக்கும் போதே அவ அதை செய்யறா, இந்த டம்ளரை எடுத்து வைக்கிறா. இவன் ஆச்சரியப்படலா, நான் சொல்லணும்னா நினைச்சேன், நீ செஞ்சு விட்ட அப்படிங்கிற. அது எப்ப வருதுன்னா பிரசன்னமான சமயத்துல வருதே தவிர அப்பிரசன்னமான சமயத்துல வருது இல்ல. அது நேச்சர். நம்ம வாழ்க்கையிலேயே நேச்சர். எப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரசன்னமா இருக்காளோ, பிரசன்னமா இருக்கும் பொழுது ஒருத்தர் ஒண்ணு சொல்லாதபடியே அவ செய்யறா. செஞ்சு ஒருத்தரை நினைக்கிறோம், அவ வரா. அவ இருக்கிறதுனாலயே நினைவு வருது, அவ விஷயமான ஒரு நினைவு வருது. அப்படி நினைவு வரும்போது அட உன்னை நான் நினைச்சேன் வந்துட்டியே அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அவள் வெகு தூரத்திலேருந்து வர்றதுக்கு பல மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொன்னா காலையிலேயே நினைச்சு அதனால வர்றதும் உண்டு. பக்கத்தூர்ல வரும்போது நினைவு வந்தது அப்படின்னு சொன்னா அவளுக்கு நம் நினைவு வந்திருக்கிறதுனாலயே நமக்கு அவ நினைவு வர்றது.
குச்சேலர் சொல்லிட்டு வரா இல்லையா, கிருஷ்ண பகவான் சங்கல்பிச்சுட்டான், அதனாலதான் அவரை நான் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரார் இல்லையா. இந்த ஹிருதயத்தோடு ஹிருதய சம்பந்தம் எல்லாருக்கும் இருக்கு. சாட்சாத்து மகான்களுக்கு தான் பகவானோடு தான் அப்படிங்கிறது இல்லை, எல்லாருக்குமே ஒரு தாட் உன்னோட சம்பந்தப்படுறதுன்னு சுவாமி விவேகானந்தா சொல்ற. ஒரு எண்ணத்துக்கும் டச் இருக்கு. சாமானிய ஜனங்களுக்கு அவர்களுடைய யோக்கியதையை பொறுத்து இருக்கு. சாமானிய ஜனங்களுக்கு உள்ள ஒரு சம்பந்தத்துக்கு தக்க எண்ணம் பரவுறது, மகாபுருஷர்களுடைய சம்பந்தத்தக்க ஈஸ்வரனுடைய சம்பந்தத்துக்கு தக்க அந்த எண்ணங்கள் பரவுறதுங்கும் பொழுது இங்க மகாபுருஷன் 2 பேருக்கு லட்சியமோ கிருஷ்ணன். அப்போ 3 பேர் ஹிருதயம் ஒண்ணு சேரது இல்லையா. இங்கே சாதுனாம் ஹிருதயம் துவேகம் தத்ர பேதோ ந வித்யதே ஏஹே ஆவயோர் ஹிருதயே வியக்தம் கிருஷ்ணயே கோ விராஜதே. சாதுக்களுக்கு பின்ன ஹிருதயம் உண்டா? இவர் ஒண்ணு சொல்ல, அவர் ஒண்ணு சொல்ல, அவர் ஒண்ணு சொல்ல, 4 சாதுக்களுக்கு சண்டை வந்துடுத்து. இவர் சொன்னார், இந்த 4 சாது சேர்த்து உட்கார சண்டை வந்துடுத்து அப்படிங்கிறது உண்டோ? அது சாது ஹிருதயம் இல்லை. அந்த சாது ஹிருதயம் எப்படி இருக்குன்னால் ஏக ஹிருதயமாவே இருக்கு. 3 ஆழ்வார்கள் ஒண்ணு சேர்ந்தா ஏக ஹிருதயமா இருந்தது, 4வதா பகவான் வந்துட்டான். அந்த ஏக ஹிருதயுலை அப்படிங்கிறார் தியாகராஜ சுவாமிகளும். அந்த ஏக ஹிருதயர்களான சாதுக்கள் இவர்கள் பேசிட்டே பேசலாம், அவர் சொன்னதே தான் இவர் ஹிருதயத்துல ஸ்புரிக்கும், இவர் சொன்னதே அவர் ஹிருதயத்துல ஸ்புரிக்கும் பொழுது ஒரே கதை மாதிரியே 2-3 பேர் கதை அப்படியே அமையறது. 2-3 பேர் கதை ஒரே மாதிரி இருக்கிறதுனால காப்பி அடிச்சுட்டாலோன்னு தோணும். காப்பி அடிச்சது இல்லை, ஏக ஹிருதயமே அது காரணம். ஏக ஹிருதயம் ஒரே இதே ஜாதி பேதம் இல்லாம சாதத்துக்கு சமைச்சிருந்த அன்னத்தை தெருவில் போற நீசனுக்கு போட்டுட்டார் அப்படின்னு 3 கதை. 3 கதையிலே முதல் கதை வேதாந்த தேசிகர். வேதாந்த தேசிகர் எப்பேற்பட்ட சாஸ்திர பண்டிதர், பரம வைஷ்ணவர், சாதத்துக்கு சமைச்சதை எடுத்து நீச்சனுக்கு போட்டுட்டார் அப்படின்னு பரமதயினால, சமபுத்தினாலையும் பரமதயினாலையும். அதுக்கு அடுத்தது ஸ்ரீதர வெங்கடேசர், 3வது ஏகநாதர். இந்த 3 மகான்களுடைய சரித்திரத்திலையும் ஒரே மாதிரி அமைஞ்சதுக்கு காரணம் என்னன்னா, யாரோ கதையை எழுதினவா ஒருத்தர் கதை மாதிரி எழுதி விட்டான்னு நினைச்சோம். அப்படி இல்லை, ஒருத்தர் கதையாட்ட ஒருத்தர் கதையை எழுதி விடல. 3 சாதுக்களுடைய ஹிருதயமும் ஒன்னா இருக்கு. தமிழ்நாட்டிலே கம்பராமாயணம், வடநாட்டிலே துளசி ராமாயணம். கம்பனும் துளசியும் சந்திச்சிருக்கவே முடியாது. துளசி பேசுற பாஷை கம்பனுக்கு தெரியாது, கம்பன் பேசுற பாஷை துளசிக்கு தெரியாது. பிறகு என்னன்னா 2 பேரும் ராமாயணத்துல சொல்றா, நீ ஏன் ராமாயணம் பண்ணணும்? கம்பன் கேட்டுக்கிறான், நீ ஏன் ராமாயணம் பண்ணணும்? ராமாயணம் வால்மீகி ராமாயணத்துல என்ன தூஷணை, நீ ஏன் பண்ணணும்? ஒரு தூஷணையும் இல்லை வால்மீகி ராமாயணத்துல, ஒரே ஒரு தூஷணை இருக்கு. அதே போல துளசி ராமாயணத்துல துளசிதாசன் கேட்டுக்கிறார், நீ எனக்கு ஹிந்தியில ஒரு ராமாயணம் பண்ணணும். வால்மீகி ராமாயணத்துல ஒரு தூஷணை இல்லை, ஒரே ஒரு தூஷணை இருக்கு. 2 பேரும் சொல்றோம். இந்த 2 பேரும் என்ன சொன்னால் அது என்ன தூஷணைன்னா, கரன் தூஷணன் அப்படிங்கிற 2 அசுரல் ராட்சசல்ல தூஷணன் ஒருத்தர் இருக்கா இல்லையா, அந்த தூஷணன் அப்படின்னு ஒருத்தன் வரா. அந்த தூஷணம்ங்கிற தூஷணம் தவிர வேற தூஷணம் இல்லை அப்படிங்கிற இந்த கல்பனை கம்பனுக்கும் தோணிருக்கு, துளசியும் தோணிருக்கு. 2 பேரும் மீட் பண்ணல. அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் காப்பி அடிச்சுட்டான்னு சொல்ல முடியாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு பாஷை தெரியும்னு சொல்ல முடியாது. கம்பராமாயணம் படிச்சு விட்டு துளசி பாடல, துளசி ராமாயணம் படிச்சு விட்டு கம்பன் பாடல. காலமே வேற, பாஷையே வேற, ஆனா ஒரே விதமான கல்பனையா இருக்கிறதுக்கு காரணம் சாது ஹிருதயம். ஒரு சாதுவுக்கு என்ன தோணுமோ அதுவே இன்னொரு சாதுவுக்கு தோணும். 1000 மைலுக்கு அண்ணன் இருந்தாலும் தோணும், வேற பாஷையா இருந்தாலும் தோணும். பாஷை வேறையா இருக்கலாம், மயில் வேறையா இருக்கலாம், ஜாதி வேறையா இருக்கலாம், ஆச்சாரம் வேறையா இருக்கலாம். ஹிருதயம் ஒன்னா இருக்க. அந்த ஹிருதயம் ஒன்னா இருக்கும் பொழுது ஒண்ணுதானே ஸ்புரிக்கும்னா, ஆவயோர் ஹிருதயே வியக்தம் கிருஷ்ணயே கோ விராஜதே. உடனே வியாசராயர் சொல்றார், நீ உண்மையிலே ஒரு ஆற்றிடையன் இல்லை, நீ நூனம் துவம் யோக சித்தோசி ஜன்மனா சாசி வைஷ்ணவா. நீ ஆஜன்ம ஞானி, பிறக்கும் பொழுதே பரமபாகவதன். நீ ஹரிதாச வரிஷ்டனான உன்னுடைய குலமே பாவனமாயிடுது. நீ எட்டக இருந்து பேசக்கூடாது, கிட்டகவான், நீ கிட்டக வரணும். தஸ்மாது க்ஷிப்ரமுபாகச்சே நாசித்வம் நீஜ சம்பவா. ஆனா உன்னை நீச்சன்னு யார் கர்வத்தினால சொல்றானோ அவர்கள்லாம் நீச்சர்களா ஆயிடுவார்கள். நீ மகாஜானி அல்லவா என்று சொல்லி அவனை அழைத்தார். பகவான்
ஸ்ரீகிருஷ்ணனை தரிசனம் பண்ணி வச்சார். அவருடைய உபாசனத்திலே பகவானுடைய சன்னிதானத்திலேயே அவனுக்கு கைங்கரியம் கொடுத்து விட்டார். பகவானுடைய சன்னிதானத்திலே பகவானுக்கு ஆரத்தி பூஜை எல்லாம் நடக்கும் பொழுது நகரிங்கிற வாத்தியம் வாசிக்கணும் அப்படின்னு கைங்கரியம் கொடுத்து விட்டார். அந்த நகரி வாத்தியம் வாசிப்பராம். அவர் தீர்த்தம் கொடுக்கும் பொழுது தன் கையாலேயே அவருக்கு தீர்த்தம் கொடுப்பார். இதெல்லாம் கொஞ்சம் அதிகப்படி அப்படின்னு நினைக்கிறாளாம் பிராமணால் எல்லாரும். ஏதோ அவன் பேசினா அன்னைக்கு நம்ம கேட்ட நம்மளுக்கு சொல்ல தெரியல, அவன் ஏதோ சொல்லிவிட்டான். இதுக்காக அவனுக்கு முதல் தீர்த்தம் கொடுத்து கோவில்ல நகரி வாசிக்கிறதுக்காக உள்ள கோவிலுக்குள்ள விட்டு அவன் பாட்டு ஆடு மேய்ச்சுட்டு இருப்பான். இவர் கூத்தடிக்கிறார் அப்படின்னு இவாள் அப்படியே சொல்லிட்டு இருப்பான். அப்படியே ஒரு பழக்கமா வந்துடுது, அதனால சொல்லிட்டு இருக்கிறார். ஆனா அவர் ஏக ஹிருதயமா பிரசன்னமா சந்தோஷமா அழைச்சு எப்போதும் கனகனிடத்திலேயே பேசுவார். கனகனையே பார்த்து பேசிட்டு இருப்பார். அவர்கிட்ட பிரியமாவே பேசுவார். ஆனா அவமா இருக்கக்கூடிய பெரியவாளா அவரை புரிஞ்சுக்க. புரந்தரதாசர் வியாசராயருடைய சிஷ்யர், கனகதாசருடைய சமகாலத்துல இருக்கிறவர். புரந்தரதாசர் கனகதாசர் இடத்துல அபச்சாரப்படலை, அலட்சியமா நினைக்கல. ஏன்னா மகான்களை புரிஞ்சு கொள்ள முடியும். ஒரு நாள் அவர் கேவலம் வரட்டு பண்டிதர்கள் தான் இந்த ஆட்சேபனை எல்லாம் நினைக்கிறது. கனகதாசரை எப்படியாவது அவளோட புரிய வைக்க விபீஷணம் வந்ததுமே அவனை சேர்த்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு அத்தனை பேருன்னு சொல்லி இந்த விபீஷணனை எப்படியாவது பெருமாள் சேர்த்துன்றதும் சோஷலா சகஜமா பேசணும். அவர் யாரோ வந்திருக்கிறார் அப்படின்னே நினைக்க கூடாது. சகஜமா பேசி பழகணும் அப்படிங்கிறதுக்காக தானே பகவான் அந்த விபீஷணனை ஏத்துன்றதுமே ரொம்ப நாள் பழகினவர் வராப்பல பேசினாரா. புதுசா கேட்டு விட்டாக்க பகவானே சந்தேகப்படுறானே வாழ்க்கை இடம் கொடுத்து போயிடும். அதனால ரொம்ப நாள் பழகினவர் வந்தது போல விபீஷணனை கட்டி கொண்டு சேர்த்து கொண்டார் என்று சொல்றோம் இல்லையா. அதுபோல இவரிடத்துல பழகிறார். ஆனால் ஒரு நாள் எல்லா பண்டித ஆளுக்கும் அவர் அபரோட்ச ஞானிப்பா, அவனிடத்துல நாம் ஜாதி பேதம் பார்க்க கூடாது, ஞானத்தினால யார் பூர்ணனோ அவன் பூர்ணன் அப்படின்னு சொல்றார். ஆனா இவர்கள் என்ன இருந்தாலும் அவருக்கு இடம் கொடுக்க கூடாது அப்படின்னு நினைச்சிருக்கா. ஒரு நாள் அபரோட்ச ஞானி என்ன, நாங்கள் ஒரு மகாகவி சொன்னான், காளிதாசன் தேவியினுடைய கிருபையாலேயே கவி ஆயிட்டான்னார். ஆனால் பவபூதின்னு ஒருத்தர் அவர் சொல்றார் காளிதாசனை பத்தி, என்ன போல உழைச்சு படிச்சா தெரியும், உனக்கு எல்லாம் கொடுத்த அருள் அப்படின்னு சொல்லிட்டா பெரிசா காளிதாசன். நான் சப்தத்திலேருந்து ஆரம்பிச்சு விழுந்து நெற்று பண்ணி காவியமா படிச்சு எனக்கு 10 ஸ்லோகம் வராதான்னு நாம் பட்ட பாடு எனக்கு தெரியும். அதனால சிரமப்பட்டு படிச்சு ஒரு பெரிய மகாகவியா வந்தானியானா தெரியும் அப்படிங்கிறோம். நாம என்ன நினைக்கிறோம், அருள் கவி அருள் ஞானினா பெருசுன்னு நினைச்சுக்கிறோம். பெருசுதான் அது. ஆனா இவா சொல்வா சிரமப்பட்டா தெரியுங்கிறது போல இந்த பண்டிதர்கள்லாம் சொல்றார்கள், அபரோட்ச ஞானினா அவனை போய் சுலபமா சொல்லி விட்டீர்கள். ஆடு மேய்ச்சதுனால ஞானம் வரும் பட்சத்துல நாங்கள்லாம் ஆடு மேய்ச்சிருப்போமே.